இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம பண்ற பிசினஸ் கரெக்டா, நம்மளுடைய பிசினஸ் மாடல் கரெக்டா அப்படின்றதுக்கு இந்த ஒரு 2 விஷயத்தை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுல என்னன்னா, ஒண்ணு, நம்ம பிசினஸ் பண்ண போகும்போது அதோடைய பிரைஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதாவது நான் இந்த விலைக்கு தான் விற்பேன் அப்படின்றதுக்கு இந்த விலை நம்ம நிர்ணயிக்கிறதா இருக்கணும். இன்னொருத்தவங்க அதை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதனால நம்மளும் 10 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னா நம்ம நிர்ணயிக்கல விலையை. நம்ம கண்ட்ரோல்ல அந்த பிரைஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த விலை நம்ம நிர்ணயிக்கிறதா இருக்குன்றது நம்பர் 1. இல்லைன்னா விலையை நம்ம நிர்ணயிக்க முடியல, சரி ஓகே எல்லா விற்கிற ரேட்ல நானும் வித்துக்கிறேன், 10 ரூபாய் வித்துக்கிறேன், லாபம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதோட குவான்டிட்டி, வால்யூம் நம்ம கையில இருக்கணும். யார் எவ்வளவு வித்தாலும் எனக்கு இருக்கிற கஸ்டமருக்கு, எனக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு, எனக்கு இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கு நான் இவ்வளவு வால்யூம் என்னால அளிக்க முடியும். இப்ப வால்யூம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். சோ ஐதர் பிரைஸ் ஆர் வால்யூம் நம்மள்ட்ட கண்ட்ரோல்ல இருக்கணும். ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா சூப்பர் பிசினஸ். ரெண்டுல ஏதாவது ஒன்னு கண்ட்ரோல்ல இருந்தா ரைட் பிசினஸ். எனக்கு பிரைஸ் கம்மியா தான் இருக்கு, லாபம் கம்மியா தான் இருக்கு, ஆனா நான் எவ்வளவு வேணா நான் விற்பேன் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இல்ல நான் கம்மியா கூட விற்பேன், ஆனா நான் என்ன விலைக்கு விக்கிறேன்னா நான் விக்கிறது தான் விலை அப்படின்னு இருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நம்ம கண்ட்ரோல்ல கண்டிப்பா இருக்கும்.